தெனாலிராமன் கதைகள் 233. உள்ளுணர்வு. ஒரு அழகான காலை பொழுதில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவை வழக்கம் போல கூடியிருந்தது. அப்போது அவைக்கு ஒரு புதிய சாமியார் கம்பீரமாக நுழைந்தார். நெற்றியில் பட்டை தீட்டி கழுத்தில் பல ருத்ராட்ச மாலைகளை அணிந்து பார்க்கவே மிகவும் மர்மமான தோற்றத்தில் இருந்தார். அவர் தனது மாயசக்தியால் எதிர்காலத்தை துல்லியமாக கணிப்பதாக அவையில் இருந்த அனைவரிடமும் பெருமையாக கூறினார். அரசரின் கவனத்தை கவருவதற்காக, மன்னா, நான் எனது ஞான திருஷ்டியால் ஒன்றை கண்டேன். இன்று இரவு உங்கள் அரண்மனை கருவூலத்தில் மிகப்பெரிய திருட்டு ஒன்று நடக்கப் போகிறது. கிரக நிலைகள் இதை தெளிவாக காட்டுகின்றன. கவனமாக இருங்கள் என்று எச்சரித்தார். இதை கேட்ட அரசர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் பதற்றமடைந்தார். உடனே கருவூலத்திற்கு கூடுதல் பாதுகாப்பை ஏற்பாடு செய்தார். சிறந்த வீரர்களை காவலுக்கு நிறுத்தினார். ஆனால் அறிவாளியான தெனாலிராமனுக்கு இந்த சாமியார் மீது ஆழமான சந்தேகம் வந்தது. சாமியாரின் கண்கள் அமைதியின்றி அங்கும் இங்கும் அலைந்ததையும் அவர் அரண்மனை காவலர்களின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கவனிப்பதையும் தெனாலிராமன் கூர்ந்து கவனித்தான். எந்தவித தர்க்க ரீதியான ஆதாரமும் அந்த நேரத்தில் தெனாலிராமனிடம் இல்லை என்றாலும் அவனது மனதின் ஆழத்தில் இருந்த உள்ளுணர்வு வந்திருக்கும் சாமியார் ஒரு மோசடிக்காரர் என்பதை தெளிவாக உணர்த்தியது. அன்றிரவு அரண்மனை முழுவதும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. தெனாலிராமன் மட்டும் சாமியார் தங்கியிருந்த விருந்தினர் அறையை வெளியிலிருந்து ரகசியமாக கண்காணித்தான். நள்ளிரவு தாண்டிய நேரத்தில் சாமியார் மெதுவாக எழுந்து தனது வேடத்தை கலைத்துவிட்டு அரண்மனையின் பின்பக்க வழியாக தப்பிக்க முயன்றார். அவரிடம் கருவூலத்தின் ரகசிய வரைபடம் மற்றும் சில விலை உயர்ந்த நகைகள் இருந்தன. உடனே தெனாலிராமன் மறைந்திருந்த காவலர்களை அழைத்து அவரை கையும் களவுமாக பிடித்தான். மறுநாள் காலையில் சாமியாரை அரசரின் முன் குற்றவாளியாக நிறுத்தினான். மன்னா, இவன் சாமியார் இல்லை, பல ஊர்களில் திருடும் ஒரு புத்திசாலி திருடன். நம் கருவூலத்தை கொள்ளையடிக்கவே இப்படி ஒரு நாடகம் ஆடினான் என்று கூறி வரைபடத்தை காட்டினான். அரசர் ஆச்சரியத்துடன், தெனாலிராமா, அவன் திருடன் என்பதை நீ எப்படி முன்கூட்டியே கணித்தாய் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு தெனாலிராமன் புன்னகையுடன், மன்னா, சில நேரங்களில் தர்க்க ரீதியான சிந்தனையை விட மனிதனின் உள்ளுணர்வு மிகச்சரியாக வேலை செய்யும். அவனது உடல் மொழியும் அவன் காவலாளிகளை பார்த்த விதமும் என் உள்ளுணர்வுக்கு உண்மையை சொல்லிவிட்டன என்றான். தெனாலிராமனின் கூர்மையான அறிவையும் விழிப்புணர்வையும் உள்ளுணர்வையும் அரசர் வெகுவாக பாராட்டினார். அவனுக்கு 1000 பொற்காசுகளை வழங்கி சிறப்பித்தார். நீதி. தர்க்கத்தை விட கூர்மையான உள்ளுணர்வே சில நேரங்களில் உண்மையை முன்கூட்டியே உணர்த்தும். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு அந்த தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.